ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் விட்டல் ஸ்கூல் சார். ஓகே, இன்றைக்கி வெட்னஸ்டே. நம்ம செகண்ட் சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அது கொஞ்சம் பெரிய சாப்டராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், பாதியிலேயே அதை மண்டே டியூஸ்டே வீடியோஸோடு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டோம். மோஷன் அண்டு ரெஸ்ட், இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மோகன், பாபு, அனிதா இவங்க எல்லாம் அந்த ரேகா இவங்கெல்லாம் அந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் போகும்போது we set ரெஸ்ட் ஆர் மோஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ரெஸ்ட்டுங்கிறதும் மோஷனுங்கிறதும் தேர் ரிலேட்டிவ் ஈச் அதர் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? ஒரு என்னது மூன் க்ளவுட்ஸ் இருக்கும்போது க்ளவுட்ஸுக்குள்ளார மூன் போகிற மாதிரி இருக்கும் அல்லது க்ளவுட்ஸ் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கும். நம்ம ஆரியப்பட்டா ஆன்சியன்ட் இந்தியன் என்ன சொன்னார், எர்த்து ரொட்டேட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். தென் ஃபோர்ஸில் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி, அது அனிமேட்டட் ஃபோர்ஸ் ஆர் த இன்அனிமேட்டட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னால் டூ டைப் ஆஃப் ஃபோர்ஸு, காண்டாக்ட் ஃபோர்ஸ் அண்டு நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, இது நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச், move object to rest to motion, change the speed, change the direction, change the shape, compress or expand. ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. தென் நம்ம சாந்தி, நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஷார்ப்னரில் பென்சிலை ஷார்ப் பண்ணாங்க. தென் ட்ரா எ சர்க்கிள், தென் ட்ரா எ ஸ்ட்ரைட் லைன், தென் என்னது பை யூஸிங் த ஃபிங்கர்ஸ் இது அப்படி முன்னாடி பின்னாடி நம்ம என்ன பண்ணோம், எப்படி செஞ்சோம். சரிங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷனை நம்ம அதில் க்ரியேட் பண்ணோம். தே ஆர் லீனியர் மோஷன், கர்வ் லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரொட்டேட்டரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், ஜிக்ஸாக் மோஷன்ஸ், இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே நம்ம டேபிள் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? எல்லாம் கம்ப்ளீட் எடுத்துனா ஸ்டூடெண்ட்ஸு எல்லாமே நீங்கள் செஞ்சிட்டிங்களா வீட்டில்? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்பியிருந்தீங்க. முடிக்காதவங்களும் முடிச்சிருங்க, டவுட்னா கேட்டுருங்க. சரிங்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தென் பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன்ஸ் பார்த்தோம். அதில் இப்போ விச் ஒன் இஸ் த ஃபாஸ்டஸ்ட்டு டிரைவிங் அப்படி பார்க்குறப்ப நம்ம கேல்குலேட் போட்டு பார்த்தோம். டாக்ஸி டிரைவர் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனார். இது பார்த்தீங்களா? ஓகேங்களா? தென் என்ன பண்ணோம், நம்மள உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணோம். ஏரியா ஃபுல்லாக ப்ராப்ளம் நிறையா இருந்துச்சு. டியூஸ்டே ஃபுல்லாக நம்ம நேற்று ஃபுல்லாக அதை சால்வ் பண்ணோம். இந்த டேபிள் நான் ஒரு டேபிள் கம்ப்ளீட் பண்ணேன். ஆல்ரெடி புக்கில் ஒரு டேபிள் கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு. ரிமைனிங் ஒரு 3 உங்களுடைய ஹோம் ஒர்க்கு கொடுத்துருந்தேன், நீங்கள் செஞ்சிட்டிங்க. தென் இந்த ஏரியாவில் உஷன் போல்டுடைய ஸ்பீடு உங்களுக்காக ஒரு கோல்டு மெடலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாமே பார்த்துட்டு தென் நம்ம என்ன பண்ணோம், சீட்டாவோட ஸ்பீடோடு ஸ்டாப் பண்ணிட்டோம். சரிங்களா? யூனிஃபார்ம் அண்டு நான் யூனிஃபார்ம் மோஷனுங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸ் மீன்ஸ் அடுத்து வரக்கூடியது. இப்போ கம்மிங் வீக்கில் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தான் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம இதில் யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பார்த்து புக் பேக் கொஸ்டின்ஸை நம்ம அப்போ டிஸ்கஸ் பண்ணால் தான் சரியாக இருக்கும். சரிங்களா? அதுதான் கரெக்ட் வே. இப்போ நம்ம நாளைய டெஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு கொஸ்டின் எடுத்துருக்கிறேன். சரிங்களா? அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். நீங்கள் நைட்டு உட்காந்து படிச்சிருக்கப்பா. சரியா? யூனிட் ஆஃப் ஸ்பீட் ஈஸ், உனக்கே தெரியுமே, யூனிட் ஆஃப் ஸ்பீட் என்னப்பா, மீட்டர் பர் செகண்ட். யூனிட் ஆஃப் ஸ்பீட் ஈஸ் மீட்டர் பர் செகண்ட். ரைட் பண்ணிடலாமா? யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பர் செகண்ட். 1 மார்க். டோட்டலாக 20 மார்க் டெஸ்டடாக 5 ஃபில்லப்ஸ் இருக்குது. அதை நான் பார்ப்போம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் த காண்டாக்ட் ஃபோர்ஸாக நான் காண்டாக்ட் ஃபோர்ஸாக? இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸு இது பாருங்கள், இதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஒரு கோகனட் கீழே வருதுலப்பா, இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது காண்டாக்ட் ஃபோர்ஸாக நான் காண்டாக்ட் ஃபோர்ஸா? இது நான் காண்டாக்ட் ஃபோர்ஸா? தானாகவே விழும் டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இங்கே எழுதுங்க பார்ப்போம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஏ நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். இந்த கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு நான் உனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். வியாழன் காலையில் 10 o'clock அனுப்புகிறேன். நீங்கள் 1 hourல டெஸ்ட் எழுதி முடிச்சிடணும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். ஓகே. எ பைக் மூவிங் இன் ஏ ஸ்ட்ரைட் ரோடு, நேராக. ஓகேவா? இது பாருங்கள், ஸ்ட்ரைட் ரோடில் ஒரு பைக் மூவ் ஆகிட்டுருக்குன்னா இதோடைய மோஷன் கர்விலீனியர் மோஷனா, சர்க்குலர் மோஷனா, ரொட்டேஷனல் மோஷனா, லீனியர் மோஷனான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? லீனியர் மோஷன். ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டுருக்குல்ல. ஓகேவா? லிசன். எ பைக் மூவிங் ஆன் எ ஸ்ட்ரைட் ரோடு இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் லீனியர் மோஷன். யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பர் செகண்ட்.
Gravitational force is non-contact force. A bike moving in a straight road, என்ன பேர் எக்ஸாம்பிள் ஃபார் லீனியர் மோஷன். டேஸ் இஸ் த ரொட்டேட்டரி மோஷன். பாருங்கள், ரொட்டேட்டரி மோஷனுக்கு எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு பாருங்கள். ரொட்டேட்டரி, ரொட்டேட்டிங் டாப், நம்ம பம்பரம் சுற்றுல நம்பி ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ரொட்டேட்டிங் டாப் எழுதிடலாமா? ரொட்டேட்டிங் டாப், சுற்றுகிட பம்பரம். த எர்த் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் த டேஷ் டு தி ஈஸ்ட், வெஸ்ட் டு ஈஸ்டா. நம்ம ஆரியப்பட்ட சொல்லி பாருங்கள், வெஸ்ட் டு ஈஸ்ட். சரிங்களா? வெஸ்ட் டு ஈஸ்ட். டேஷ் இஸ் த ரொட்டேட்டரி மோஷன். இது ரொட்டேட்டிங் டாப், பம்பரம். ஸோ ஃபில்லப்ஸ் எல்லாம் எழுதிடலாமா? அடுத்து ஆன்சர் ப்ரீஃப்லி, ஷார்ட் ஆன்சர். அது டிஃபைன் ஃபோர்ஸ். வாட் இஸ் ஃபோர்ஸ்? இது கொஸ்டின் எங்கே இருக்குது பாருங்கள், இந்த பாருங்கள். ஃபோர்ஸஸ் ஆர் புஷ் ஆர் புல் பை அன் அனிமேட் ஆர் இன்அனிமேட் ஏஜென்சி. ரைட் பண்ணிடலாமா? பேஜ் நம்பர் 18. பேஜ் நம்பர் 18. டிஃபைன் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் ஆர் புஷ் தள்ளுறது, ஆர் புல் இழுக்கிறது, பை ஆர் அனிமேட் நாமளோ, அதாவது லிவிங் திங்ஸோ அல்லது நான் லிவிங் திங்ஸோ. ஓகே, ஸோ டிஃபைன் ஃபோர்ஸு நீங்கள் ஆன்சர் படிச்சிடலாம். நேம் டிஃபரண்ட் டைப் ஆஃப் மோஷன் பேஸ்டு ஆன் தி பாத். அதோடைய பாத்தை பொறுத்து டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ன இருக்குது, மோஷன் இருக்குது. என்னென்ன இருக்குது பாருங்க. அப்போ ரொட்டேட்டட் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஸ்ட்ரைட் லைன் மோஷன், பேக் அண்ட் ஃபோர்த்து ஆசிலேட்டட் மோஷன். இங்கே இருக்குது பாருங்கள். லீனியர் மோஷன் 1, இந்த ஹெட்டிங் மட்டும் போடணும். லீனியர் மோஷன், கர்விலீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரொட்டேட்டரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன் அண்டு ஜிக்ஸாக் மோஷன். எங்கே செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். நேம் டிஃபரண்ட் டைப் ஆஃப் மோஷன் பேஸ்டு ஆன் த பாத். நேம் மட்டும் எழுதுனா போதும். ஜிக்ஸாக், ஆசிலேட்டரி. எந்த பேஜ் நம்பர் 22 இருக்குது. எல்லாம் வீடியோ கிளியராக இருக்குதா? எல்லாம் கவனிச்சிட்ருக்கீங்களா? நாளைய டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் தம்பிகளா. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? 8th கொஸ்டின். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ரொட்டேஷனல் மோஷன் அண்ட் த கர்விலீனியர் மோஷன். எங்கே இருக்குது? இந்த இருக்குது கர்விலீனியர், இங்கே இருக்குது ரொட்டேஷனல் மோஷன். இது இங்கே பாருங்கள். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. இந்த பக்கம் கர்விலீனியர் மோஷன், இந்த பக்கம் ரொட்டேஷனல் மோஷன். இப்போ ரொட்டேஷனல் மோஷன் இங்கே எழுது, எக்ஸாம்பிள் இங்கே எழுதுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? 2 மார்க்குப்பா. அடுத்த கொஸ்டின் என்ன? மேக்ஸிமம் புக் பேக் எடுத்துக்கிட்டேன், உங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும். இஃப் யூ ட்ராவல்ஸ் 10 கிலோமீட்டர் இன் 2 hours, நவ் யுவர் ஸ்பீடு ஈஸ் வாட். உன்னுடைய ஸ்பீடு என்ன? ஒரு ப்ராப்ளம் போடுங்களேன், நல்லது தானே? புக்கில் ஆல்ரெடி போட்டுக்கூடாது. இந்த இருக்கு. இஃப் யூ ஹேவ் 10 kilometers in 2 hours, யுவர் ஸ்பீடு ஈஸ் 5 km/5ன்னு போடக்கூடாது. நீங்கள் அதை ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணி எனக்கு ஆன்சர் எழுதணும். ஓகேவா? என்ன கொஸ்டின் பாருங்கள். இஃப் யூ ட்ராவல் 10 kilometers in 2 hours, நவ் யுவர் ஸ்பீடு ஈஸ், உன்னுடைய ஸ்பீடு என்ன? இஃப் யூ ட்ராவல் 10 kilometers in 2 hours, யுவர் ஸ்பீடு இஸ் 5 km/h. ஆன்சர் 5 km/h தான். சரிங்களா? பட் அதை ஃபார்முலா எழுதி போடணும், சும்மா எழுதக்கூடாது. இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் அட் 20 km/h, பயங்கர ஸ்பீடாக போடா, ஃபார் 2 hours யூ வில் கவர். 2 மணி நேரத்தில் நீ எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுவேன்? இங்கே இருக்குது கொஸ்டின் ஆன்சர். ஆனால் ஃபார்முலா எழுதி நீங்கள் ஆன்சர் போடணும். நான் நேற்று உங்களுக்கு இந்த சம்மை போட்டு காட்டினேன். சரிங்களா? செஞ்சிடலாமா ஸ்டூடெண்ட்ஸு? சரி, ஓகேடா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆன்சர் இன் டீட்டெயில்டு எழுதணும். 5 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் மோஷன்? வாங்க. வாட் இஸ் மோஷன்? இந்த இருக்கு பாரு. when there is a change in the position of an object. ஒரு ஆப்ஜெக்டோடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறது வித் ரெஸ்பெக்ட் டு த டைம், டயத்தை பொறுத்து, தென் இட் இஸ் கால்டு மோஷன். அவ்வளோதான். எழுதிடலாமா? கொஸ்டினை பாருங்கள். வாட் இஸ் மோஷன்? இது கொஸ்டின். மோஷன்னா என்ன? இயக்கம்னா என்ன? when there is a change in position of an object with respect to time, then it is called motion. Page number 16 இருக்குது. Classify different types of motion with the example. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. Different types of motion with the examples. இந்த இருக்கு பாருங்க. இந்த A, இந்த linear motion, curvilinear, ஃபுல்லாக எழுதணும்.
இது சர்க்குலர் மோஷன் ஃபுல்லாக, ரொட்டேட்டரி ஃபுல்லாக, ஆசிலேட்டரி ஃபுல்லாக, ஜிக்ஸாக் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கிளியராக நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 20 மார்க்குக்கு உள்ள கொஷின்ஸ் வித் ஆன்சரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நாளைக்கு இந்த கொஷின் பேப்பர் தான் நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப போகிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணி எனக்கு அந்த ஆன்சர் பேப்பரை ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். டெஸ்ட் எழுதும் பொழுது கண்டிப்பாக அப்பா அல்லது அம்மா பக்கத்தில் இருக்கணும். புக்கெல்லாம் நீங்கள் தூரமாக வச்சிடணும். சரிங்களா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? வெரி குட். எல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் டெஸ்ட் எழுத ரெடி ஆகிட்டீங்க. சரிங்களா? நாங்கள் எப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்த உடனேயும் நடத்தி முடிச்சிருக்கிற எல்லா சாப்டர்ஸையும் ஒரு யூனிட் டெஸ்ட் மாதிரி வச்சுருவோம் ஸ்கூலில். சரிங்களா? டெஸ்ட்டு நல்லா எழுதணுண்டா. நிறைய டெஸ்ட்டு எழுதுனா தான் உங்களுக்கு அப்படியே மைண்டில் நிற்கும். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா நீட்டாக வரும். பிரெயினும் பரபரப்பாக வேலை செய்யும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ. நாளைய டெஸ்ட் நல்லா எழுதுங்கப்பா. நாளைக்கு நான் உங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன்டா. ஃப்ரைடே வந்து என்ன காம்படிஷன், அதாவது ஸ்பீச் காம்படிஷன் கொடுக்கலாம்னு ஒரு பிளான் இருக்குது. சரிங்களா? யாரை பற்றின ஸ்பீச் அப்படிங்கிறத டுமாரோ தேர்ஸ்டே மார்னிங் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? சாரி, டுமாரோ தேர்ஸ்டே மார்னிங் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாவ் a nice day.